அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த நாட்களில் இயேசப்பா வந்து பாவத்தில், சாபத்தில், துக்கத்தில், நெருக்கத்தில், பணப்பிரச்சனையில், பகையில் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இயேசு சிலுவையினால் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறார்? ஜெயத்தை வாங்கி கொடுத்துருக்கிறார். அப்புறப்பட்ட அந்த உன்னதமான ஒரு தெய்வம் தான் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த சிலுவை என்பது வெற்றியின் சின்னம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையை குறித்து என்ன செய்ய நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:17-18. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. தேவ பலன் எப்போ வருது? சிலுவையை குறித்து உண்டான உபதேசம் எப்படி போட்டிருக்கு? எந்த உபதேசத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க, எந்த உபதேசத்தை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தேவ பலன் கிடைக்கிறது. பலன் என்பது தேவனிடத்தில் வருகிற பலன் ஒன்று இருக்கிறது, மாமிச பலன் இருக்கிறது, ஆகாரத்து பலன் இருக்கிறது. ஆனால் தேவ பலன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தேவ பலன் நமக்கு வியாதியை கொடுக்காது. தேவ பலன் நமக்கு நிம்மதியை தருகிறது. தேவ பலன் நமக்கு சமானத்தை கொடுக்கிறது. தேவ பலன் நமக்கு வந்து உயர்வை கொடுக்கிறது. அப்போ இந்த தேவ பலன் நம்முடைய ஆவியில், நம்முடைய ஆத்துமாவில், சரீரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த தேவ பலன் எங்கேருந்து வருகிறது? எப்படி வருகிறது? யார் மூலமாக வருகிறது? எப்படி நம்ம உடம்புக்குள்ள வருது? எப்போ நம்ம ஆவியில் வருது அப்படின்னு கேட்டால், எப்போதெல்லாம் சிலுவையை பற்றிய உபதேசத்தை நீங்கள் கேட்குறீங்களோ, அந்த சிலுவையை எப்போ குறித்து நீங்கள் தியானிக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் ரட்சிப்பு அடையாமல் இருந்தால் ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்கிறது. மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே ஒரு தேவனுடைய ஒரு வல்லமை, உங்களுக்குள்ள ஒரு தேவ பலன், உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இறங்கி உங்களை உற்சாகப்படுத்த முடியாத ஒரு மகிமை கடந்து வருகிறது. எப்போ என்று கேட்டால், சிலுவையை குறித்துண்டான உபதேசத்தை நீங்கள் கேட்க வேண்டும். திருப்பி அந்த வசனத்தை திருப்பி படிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு, ஒன்றுமில்லாமல் போகிறவர்களுக்கு அது பைத்தியமா தெரிகிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. அப்ப அந்த உபதேசம் என்பது சிலுவையில் இயேசப்பா என்ன செஞ்சாரு, சிலுவை மூலமா நமக்கு என்ன வந்தது, சிலுவையில் நமக்கு என்ன கிடைச்சது, சிலுவை மூலமா நமக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசனை பண்ணணும். நீங்கள் அதை குறித்து தியானிக்கணும், நீங்கள் அதை குறித்து கேட்கணும். அப்போ தான் என்ன செய்யுது உங்களுக்கு சும்மா ஒன்றும் தேவ பலன் வராது. உங்களுக்கு மாமிச பலன் இருக்குது, ஆகார பலன் இருக்குது, மெடிக்கல் ரீதியாக பலன் இருக்குது. ஆனால் அந்த பலன் வந்து நிலையான பலன் கிடையாது. ஆனால் தேவ பலன் உங்களுக்கு உடம்புல நிலையான பலனை கொடுத்துரும். அந்த தேவ பலன் உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் அது சரி பண்ணும். அந்த தேவ பலன் உங்கள் உள்ளான எலும்புகளை சரி பண்ணும். அந்த தேவ பலன் உங்கள் இருதயத்தை சரி பண்ணும். தேவ பலன் உங்கள் கிட்னியை சரி பண்ணும். தேவ பலன் உங்களுடைய கணையத்தை சரி பண்ணும். தேவ பலன் வந்து உங்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் சரி பண்ணும். அதான் தேவன் கொடுக்கிற பலன். உங்கள் உறுப்பு எல்லாம் பலனான என்ன செஞ்சிடும்? மாறிடும். அதுக்கு பேர் தான் தேவ பலன். அல்லேலூயா. அப்போ இந்த தேவ பலன் எப்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலுவையை குறித்து உண்டான உபதேசம். இந்த சிலுவை மூலமாக எனக்கு என்ன வந்தது, இந்த சிலுவை மூலமாக எனக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சிலுவையை குறித்து அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு தான் சிலுவையை சர்ச்சு மேலே எல்லாரும் வைக்கிறாங்க. அந்த சிலுவையை பார்த்த உடனே ஒரு பயபக்தி உண்டாகும். பார்த்துக்கோ. அல்லேலூயா. ஒரு சிலுவையை வந்து ஒரு சர்ச்சில் நிறுவனம் அப்படின்னோம்னா, அந்த சிலுவையை சும்மா அப்படி வச்சிடக்கூடாது. அந்த சிலுவையை ப்ளஸ் பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணி ஏன்னா அதில் வாக்குத்தத்தத்தில் வைக்கணும். இந்த சிலுவை மேலே எண்ணெயை வார்த்து, தகப்பனை இந்த சிலுவையை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் அனுபவம் உண்டாவதாக, ஆண்டவரை மீட்பின் அனுபவம் உண்டாவதாக, பாவத்தை ஆண்டவரே கர்த்தாவை உணர்த்துகிற அனுபவம் உண்டாவதாக, இந்த சிலுவையை பார்த்தோன்னே இயேசுங்கிற நினைவு வருவதாக, இந்த சிலுவையை பார்த்தோன்னே விழி நினைவு வருவதாக, ரட்சிப்பின் அனுபவம் அந்த சிலுவையை பார்க்குற ஒவ்வொரு கண்களுக்கும் உண்டாகும்படி சொல்கிறேன்னு சொல்லி அந்த எண்ணெயை வார்த்து, அந்த சிமெண்டில் செஞ்ச சிலுவை தான் ஏன்னா அது எண்ணெயை வார்த்து இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். யார் இந்த சிலுவையை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த அனுபவம் உண்டாகட்டும் சொல்லி அந்த அந்த சக்தியை, அந்த வல்லமையை அந்த சிலுவை மேலே என்ன செஞ்சுட்டேன், வார்த்துட்டேன். புரியுதா உங்களுக்கு?
யாக்கோப்பு வாக்குத்தத்தம் கிடச்சவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கல்லை நிப்பாட்டி அதில் எண்ணெயை வார்த்து இது பெத்தேல் அப்படின்னு பேர்றாரு. அந்த இடம் வந்து இன்றைக்கி சர்ச்சாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற சிலுவையை எண்ணெயை வச்சு பிரதிஷ்டை பண்ணி, தகப்பனே பாவத்தை கண்டித்து உணர்த்துக்கிற வல்லமை இந்த சிலுவை மேலே இறங்கட்டும். யார் பார்த்தாலும் ஐயோ நான் தப்பு பண்ணுறேன், ஐயோ நான் பாவம் பண்ணுறேன், இந்த சிலுவை எனக்கு பயமாக இருக்குது, ஆண்டவரே நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வு தன்மை ஆவியில் வரணும். அப்படிங்கிற அந்த உணர்வு உண்டாகுன்னு சொல்லி அந்த ரைட் சைடு அந்த பக்கம் இருக்கிற சிலுவையை வந்து எண்ணெயை வார்த்து என்ன ஜெபம் பண்ண எண்ணெயை வார்த்து ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த வல்லமை இந்த சிலுவையிலே உண்டாயிருக்கிறது. இந்த சிலுவை உண்டாயிருக்கிறது. நடுவில் ஏசு நிற்கிற மாதிரி பெரிய சிலுவை செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இப்போ வந்து சிலுவை பார்க்கும்போது பஸ்ஸில் போகிறவங்களாம் இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து இயேசு வந்துடுறாரு. அந்த உள்ளத்தில் இயேசு அந்த இடத்துல வந்துடுறாரு. புரியுதா? சைக்கிளில் போகிறாங்க, இப்படி நின்று சைக்கிள் நிப்பாட்டிட்டு இப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் பட்டை போட்டிருக்காரு, பெருசாக கொட்டை போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த இயேசுடைய சிந்தை வருகிறது அந்த சிலுவையை பார்த்த உடனே. அதுக்கு தான் அந்த சிலுவை. அல்லேலூயா. அந்த சிலுவை வந்து அவ்வளோ ஒரு மேன்மை, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சிலுவையை வந்து நான் வந்து ஒரு தடவை வந்து ஒரு சிஸ்டர் வந்து சிலுவையை பார்த்துக்கிட்டு நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி, சின்ன பிள்ளையில் அப்போ சிலுவையை பார்த்துட்டே ஜெபம் பண்ண பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியே ஏதோ ஒரு தலையிலேருந்து ஏதோ ஒன்று ஒழுகுற மாதிரி அப்படியே இருந்துச்சு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பிரச்சனை அப்படியே இறங்குச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த சிலுவையின் வெற்றி அதில் இருக்குது. நிறைய காரியம் சிலுவைக்குள்ள வெற்றி நிறைய அடங்கியிருக்கு. அந்த சிலுவையில் என்னென்ன காரியம் நடந்தது, அந்த சிலுவை மூலமாக இயேசப்பா என்ன நமக்கு செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா, முதல் காரியம் என்ன செய்றீங்க, சிலுவையை பார்க்குற ஆளுக்கு சிலுவையினோட உபதேசம், சிலுவையின் உபதேசம் நமக்கு அது என்னவாக இருக்கிறதா, தேவ பலனாக இருக்கிறதா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், சிலுவையின் உபதேசம் எனக்கு தேவ பலனாக இருக்கிறது. ஓகே. ரெண்டாவதாக ஒரு காரியம் சிலுவை மூலமாக நமக்கு என்ன வந்திருக்கிறது என்று கேட்டால், கலாத்தியர் 6:14, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிலுவையை குறித்து மாத்திரம்தான் நீ மேன்மை பாராட்டணும், அதைத்தான் நீ கனம் பண்ணணும். மற்ற எந்த காரியத்தை குறித்து நீ கனப்படுத்தக்கூடாது, மற்ற எந்த காரியத்தை குறித்து பெருமையை பேசாத, மற்ற எந்த காரியத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டாத அப்படிங்கிறார். பவுலடிகளார் சொல்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க. அவர் சொல்கிறாரு சிலுவையை குறித்து என்ன செய்ய மேன்மை பாராட்டு. ஏன்னா அந்த இங்கே இருங்க, இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்னால் அது ஒரு சாபத்தின் சின்னமாக இருந்தது. இயேசு எப்போது சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு தொங்குனாரோ அது புனித சின்னமாக மாறிவிட்டது, அது மீட்பின் சின்னமாக மாறிவிட்டது, அது விடுதலையின் சின்னமாக மாறிவிட்டது, அது சமானத்தின் சின்னமாக மாறிவிட்டது. அதுக்கு தான் சிலுவையை குறித்த உபதேசத்தை நீங்க கேட்கணும். சிலுவையின் வெற்றியை நீங்க புரிந்து கொள்ளுங்க. சிலுவை மூலமா வந்த வெற்றி. அப்ப என்ன செய்யணும், அந்த சிலுவை மூலமா வந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சிலுவையை மேன்மை பாராட்ட வேண்டும். இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்திருக்கிறார், சிலுவையின் வெற்றி எனக்கு வருவதாக அந்த சிலுவையை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். கொலோசியர் 1:20 அந்த சிலுவையின் வெற்றி என்ன நடந்தது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. எனக்கு ஒப்புரவாகி கொள்ளவும் சொல்லணும். எப்படி போடுங்க, திருப்பி வாசிங்க. எனக்கு ஒப்புரவாகி, திருப்பி வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அப்ப நான் சமாதானத்தை உருவாக்கி இருக்கிறார். இங்க இருங்க, சிலுவையில் எதை உருவாக்கிறாருன்னு கேட்டால், அப்போ சமானத்தை உண்டாக்கி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அந்த சிலுவையை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டினீங்கன்னா, அந்த சிலுவையை குறித்து நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா, அந்த சிலுவையின் குறித்து உபதேசத்தை கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவ பலன் கிடைப்பது மாத்திரம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அந்த சிலுவை மூலமாக வந்த அந்த சமாதானத்தின் வல்லமை உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும். உங்கள் குடும்பம் சமாதானமாக குடும்பமாக வாழும். அதான் சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த வெற்றி மாத்திரமல்ல, அந்த சிலுவை மூலமாக சமானத்தை வாங்கி கொடுத்தது மாத்திரமல்லாமல், அந்த சிலுவை மூலமாக பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் மகனே நீ பெற்றுக்கொள்ளும்படி, நீ வாங்கி கொள்ளும்படி உனக்கு எனக்கு ஒரு உறவை, ஒரு ஒப்புரவை நான் சிலுவை மூலமாக உனக்கு நான் உண்டாக்கி கொடுத்துட்டேன். எவ்வளோ பெரிய இங்கேங்களேன், இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாது. உங்களுக்கு தெரியாது, ஏதோ இருக்கோம், போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், படுக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? நம்ம எவ்வளோ பெரிய ஒரு கிருபையை நம்மளுக்கு அப்பா ஏசப்பா கொடுத்துருக்கிறார் தெரியுமா? ஆணி அடிக்கப்பட்டு, முள்முடி சுரப்பட்டு, விழாவில் குத்தப்பட்டு, இவ்வளோ பாடு ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நான் சமாதானமாக வாழ்வதற்காக, சண்டை இல்லாத வாழ்க்கை வாழும்படி, குடும்பத்தில் ஒருமனமாய் வாழும்படி,
அந்த சிலுவையின் ரத்தத்தை நீங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சிலுவையில் வாங்கி கொடுத்த சமானத்தை நீ அலட்சியம் பண்ற. எப்படி சமானம் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டால் நுறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவர் சமானத்தை வாங்கி கொடுத்துருக்கிறார். அவர் வந்து வேதனைப்பட்டிருக்கார், 3 முறை கீழே விழுந்திருக்கிறாரு, 2 மொழியும் பேர்ந்திருக்கு, ஆணைகள் அடிக்கப்பட்டிருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறாரு. இவ்வளோ பாடுபட்டு ஐயோ இந்த பாடு ஏன் அப்படின்னா, ஐயோ என் பிள்ளையை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க பகையோடு இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க வந்து ஒரு மனம் இல்லாமல் இருக்காங்க, அவர்கள் இனிமே சண்டை போடக்கூடாது, ஒரு மனமாக இருக்கணும், சமானமாக இருக்கணும் என்பதுக்காக என்னை அடிக்க நான் ஒப்பு கொடுக்குறேன் என்று சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்த தெய்வம் தான். இன்னைக்கு நீங்கள் நானும் சமானமாக இருக்கிறோம். உங்கள் குடும்பம் சமான குடும்பம் வாழுது. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவர் சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த சமானம் தான் உங்கள் குடும்பம் சமான குடும்பமாக இருக்குது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதான் சிலுவையின் உபதேசம். சிலுவையின் உபதேசம் சிலுவையின் உபதேசம் நமக்கு தேவ பலன் கிடைப்பது மாத்திரமல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அவர் சமானத்தை வாங்கி கொடுத்துருக்கிறார். அதோட ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவர் சொல்கிறாரு, கீழே வாசிங்க, பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி எனக்கு ஒப்புரவாக்கி கொள்ள. கையை தட்டி என் அப்பனுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. இங்க இருங்க. இப்போ நம்ம பூலோகத்தில் எல்லா காரியத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம், கொள்கிறோம். இந்த பூலோகத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆனால் மரித்த பிற்பாடு அந்த பரலோகத்திலையும் பிரவேசிக்க போகிறோம். அந்த பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பூலோக ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொடுக்குறாரு, பரலோக ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்குறாரு. இது ரெண்டையும் நீ பெற்றுக்கொள்ளும்படி உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்புரவு பண்ணுறேன், இன்னிலிருந்து நான் அதை செய்கிறேன்னு சொல்லி ஏசப்பா சிலுவையில் ரத்தத்தை சிந்திருக்கிறார். அப்போ இதிலிருந்து நம்ம கொடுத்து வைத்தவர்களா, கொடுத்து வைக்காதவர்களா? கொடுத்து வச்சவர். யாருக்குங்க இந்த கிருபை கிடைக்குது? எத்தனையோ பல ஆயிரம், 5000 கோடி, 10,000 கோடி, 20,000 கோடி வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் செத்த நீ பரலது போவியா? நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தா நீ பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஒப்புராகிறதுக்கு நீ தகுதியாக இருக்கிற. ஆனால் உன் 25,000 கோடியும் 35,000 கோடியும் உன்னை பரலோகத்தை கொண்டு வர முடியாது. உனக்குள்ளே இயேசு இருந்தால், உனக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால், உனக்குள்ள சிலுவையை குறித்து ஒரு உபதேசம் உனக்குள்ள இருந்தால் நீ பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். ஆனால் நீ 40,000 கோடி 50,000 கோடி வச்சிருந்தாலும் அது உன் கூட வரப்போவது கிடையாது. அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வரப்போவது கிடையாது. இந்த கோடியை வைத்துக்கொண்டு நீ ரட்சகரை ஏற்றுக்கொண்டால், நீ ரட்சிப்பின் வழியில் நடந்தால், தேவ பலனை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தால், நீ செத்தாலும் பரலோகத்துக்கு போவ. கர்த்தர் அங்கே ஒரு நேரத்தை ஆயத்தம் பண்ணி வைப்பார். அதான் ரட்சிப்பின் அனுபவம். அதான் சிலுவையை குறித்து உண்டான உபதேசம். சிலுவையை குறித்து உண்டான உபதேசத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. அன்பா இருந்தோம்ல, நீங்க சர்ச்சில் சிலுவை நிறுவ சிலுவையை நினைச்சுறாங்க, எடுக்கிறாங்க, சர்ச்சை எடுக்கிறாங்க. ஐயோ என்ன நடக்க போதோ தெரியல. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும். ஆனால் சிலுவை மூலமாக வாங்கி கொடுத்த அந்த சிலுவையை நாட்டப்படுவதுக்கு உண்டான காரியத்தை நம்ம செய்ய வேண்டுமே தவிர சிலுவையை எடுப்பதுக்கு உண்டான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அது பெரிய ஒரு சாவான ஒரு பாவம். அறியாமல், தெரியாமல், புரியாமல், இரட்சகரை புரிந்து கொள்ளாமல், சிலுவையை குறித்து அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் சிலுவையை குறித்து உண்டான மேன்மையை யார் அறிந்து கொள்ளுகிறார்களோ, சிலுவையை குறித்தான உபதேசத்தை யார் அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் கிடைப்பது மாத்திரமல்லாமல், அவருக்கு தேவ பலன் கிடைப்பது மாத்திரமல்லாமல், அவர் வாழ்க்கையிலே சந்ததியாக அவர் சமாதானமாய் வாழ்வார்கள் மாத்திரமல்லாமல், அவர்கள் மரித்த பிற்பாடு என் தகப்பன் பரலோகத்தில் அவர்கள் இடத்தை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உடன்படிக்கையை சிலுவையில் என் தகப்பனை வாங்கி கொடுத்துருக்கிறார். உடன்படிக்கை லமத சீக்கரா போல அக்கரா தட்டா. அல்லேலூயா. இதான் சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றி. சிலுவையை பார்த்தோன்னே ஒரு பயபக்தி வரணும். அதுக்கு தான் இப்போ நான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். இப்போ வந்து நம்ம சர்ச்சை கட்டும்போது ஒரு வீடு கிடையாது, சிலுவை இறங்கி இருந்துச்சு. ஆனால் அந்த சிலுவையை வந்து மேலே தூக்கணுமே அப்படிங்கிறதுக்காக, இந்த ஜபாரை கட்டணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்? அந்த சிலுவை மேலே வச்ச வைராக்கியம், அந்த சிலுவை மேலே வைத்த பக்தி வைராக்கியம் எல்லா கண்களுக்கும் தெரியும்படியாக இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த சிலுவைக்கு நான் வச்சிருக்கிற அந்த மதிப்பு, அந்த மரியாதை, அந்த கணம் தெரிஞ்சுக்குங்க. ஏதோ சிலுவை பற்றி நினைக்கிறான்னு போகக்கூடாது. அதில் ஒரு பயம் இருக்கணும், அது பக்தி இருக்கணும், கண்டித்து உணர்த்துக்கிற ஒரு அனுபவம் சிலுவை. சிலுவை மூலமாக நிறைய மீட்படைஞ்சிருக்கிறாங்க. சிலுவை பார்த்துக்கிட்டே நிறைய பேர் ரட்சிப்படைஞ்சிருக்காங்க. அதுக்கு அந்த வேலை. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ இந்த கொலோசியர் 1:20 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, சிலுவை மூலமாக நமக்கு என்ன வந்திருக்கு? ரெண்டாவது என்ன வந்திருக்கு? உங்களுக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். என்ன பண்ணார் தெரியுமா? இந்த பூமியில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும், இந்த பூமியில் இல்லாதது எல்லாமே பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. இந்த பூமியில் என்னென்ன இல்லையோ அது பூரா பரலோகத்தில் இருக்குது. தங்க ரோடு இருக்குது பரலோகத்தில், தங்க ரோடு, வைடூரியம் செவரு இருக்குது, அநேக வாசலங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறது கண்ணுங்களாக காட்சி, ஒரு நாள் பத்தாது, காலம்புறம் அங்கே இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட இடத்துக்கு மகனே நீ வரணும், மகளே நீ வரணும்னு சொல்லி இங்கே உட்காந்துருக்கிற உங்களை எங்கள் அப்பா தகுதிப்படுத்திருக்கிறார். நீ என்னங்க பண்ணீங்க அவருக்கு? நீ என்ன பண்ண நீ அப்பாவுக்கு? இல்லை நான் என்ன பண்ணேன் அப்பாவுக்கு? ஏன் இந்த உலகத்தில் இத்தனை மனிதர்கள் இருக்கும்போது ஏன் உங்களை என்னை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு? இதை நினச்சி ஒரு நேரம் சிந்திச்சு பார்க்குறேன். எத்தனையோ மனிதர்கள் இயேசு அறியாமல் உலகப்புறம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. என்ன மட்டும் ஏன் ஆண்டவர் அழைச்சிங்க? ஏன் ஆண்டவர் நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு? நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு? ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு எனக்கு இப்போவே தகுதிப்படுத்திட்டீங்களே ஆண்டவரே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தகுதியில்லாத நம்மளை தகுதிப்படுத்துகிற தகப்பன், தகுதியில்லாத நம்ம எத்தனையோ பாவத்தில், எத்தனையோ அநியாயத்தில், எத்தனையோ அட்டலத்தில், எத்தனையோ சாபத்தில், எத்தனையோ பிரச்சனைகளை கடந்தா, ஆனால் அதிலிருந்து தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி நீ பரலோகத்தை வா மகனே அப்படின்னு தூக்கி நிப்பாட்டியிருக்கிறார் பாருங்க. என்ன செஞ்சுருக்கிறான்? அதனால தான் என் தகப்பனை கனப்படுத்தணும். என்னை தெரிஞ்சுக்கிட்டார், என்னை அழைச்சிருக்கிறார், முன்கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், காப்பாற்றிருக்கிறார். அவருக்கு என்ன செய்ய போகிறேன்? ஒன்றுமே செய்யலையே. அவர் விரும்புறது ஒன்றே ஒன்று, அவர் விரும்புறது ஒன்றே ஒன்று. அவர் துதியில் மகிமைப்படுகிறார், அவர் ஸ்தோத்திரத்தில் மகிமைப்படுகிறார், ரெண்டாவது விசுவாசத்தில் மகிமைப்படுகிறார். பரலோகத்தில் 24 மணி நேரமும் அவர் ஸ்தோத்திரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசுவா சொல்கிறாரு, அவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் அவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் செய்யப்படுவது போல இப்பூலோகத்தில் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவுடைய நாம் அச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூலோகத்தில் செய்யப்படுவதாக அப்படிங்கிற இந்த ஜெபத்தை படிக்கிறதுக்கு முழங்கால் படிக்கிட்டு நான் மனப்பாடம் பண்ணேன் சின்ன பிள்ளையில். புரியுது உங்களுக்கு? அப்போ எனக்கு அந்த மண்டைக்கு அந்த அறிவு எட்டலை. ஏதோ மனப்பாடம் பண்ணணும், ஒப்பிக்கணும், சிஸ்டரை ஒப்பிக்கணும் அப்படிங்க இருந்துச்சு. ஆனால் அந்த உள் கருத்து என்ன தெரியும் இப்போ தான் உணர்றேன். இது இயேசுவா சொல்லிக் கொடுத்த ஜெபம், இயேசுவா சொல்லிக் கொடுத்த ஜெபம். நாங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு கேட்குறாங்க, அப்போ சொல்லிக் கொடுக்குறார். அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் அப்படிங்கிற அந்த ஜெபத்தை. இந்த ஜெபம் பரலோகத்தில் பைபிள் இருக்கா இல்லையாம்மா? மத்தேயில் இருக்குது, மார்க்கில் இருக்குது, யோவானில் இருக்குது. அந்த ஜெபம் வந்து சொல்லிக் கொடுக்குறார், இப்படி பண்ணு அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில். அப்போ பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறது சொல்லுங்கள்? பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறது? சாட்டு பரலோகத்தை தூங்கிட்டு இருக்காங்களா தூதர்கள்? இல்லை. பரலோகத்தில் 24 மணி நேரமும் ஹல்லேலூயா ஹல்லே பரிசுத்தர் பரிசுத்தரே அப்படின்னு 24 மணி நேரமும் தூதர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பூமியில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னால் அந்த இடத்துல அங்கே இருக்கிற இங்கே இறங்கி வந்துடுவார். அப்படி ஒரு ஆசை, அந்த ஆசைக்கு தான் சில வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர் தானையா, என் ஆசையெல்லாம் அவர் தான். அப்பாவை எப்படி கனப்படுத்தணும், அப்பாவை எப்படி துதிக்கணும், அப்பாவை எப்படி பிரியப்படுத்தணும் அப்படிங்கிற விரித்தனமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அல்லேலூயா அல்லேலூயா. என் தகப்பன் இயேசுவை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், அதான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் ஒரு பொண்ணு என்றதே கிடையாது. இது செய்யாத, அங்கே போகாத, இங்கே போகாத, அதை வாங்காது, இவ்வளோ கடன் படுற, அதை படுற, இதை படுற, அங்கே போய் ஏன் அப்படி விளையிறோம்? அப்படி அமைதியா. காரணம் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். ரசிக்கப்பட்டிருக்கோம்ல, உயிரை கொடுத்துருக்காருல்ல, ஜீவனை கொடுத்துருக்காருல்ல, நம்ம அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற சாதனை வேணும். உலகத்தில் என்னதான் நீ சாதனை பண்ணி பணம் சம்பாதிச்சாலும் ஒன்றும் பருப்பு வேகாது, ஒன்றும் கொண்டு போக முடியாது. குண்டு மணி வச்சு புதைக்க மாட்டாங்க. ஆனால் செத்த பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, நாம் மரித்த பிற்பாடு நம்ம கூட ஒன்றே ஒன்று கூட வருதுங்கிறார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நாம் மரித்த பிற்பாடு நம்ம கூட ஒன்றே ஒன்று கூட வருகிறது. நாம் இந்த பூமியில் என்னென்ன நன்மைகள், என்னென்ன கிரியைகளை செய்திருக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம பின்னாலேயே நம்ம கூடயே வருமா. கிரியைகள், நன்மைகள்,
சமாதானத்துக்குண்டான காரியங்கள், அன்புக்குண்டான காரியங்கள், தாழ்மைக்குண்டான காரியங்கள், துதிக்குண்டான காரியங்கள், தேவனுடைய மகிமைப்படுத்துக்குண்டான காரியங்களை நீ இந்த பூமியில் செய்யும்போது அது உங்க கூட பின்னாடி வருது. அவனவனுக்கு தக்க கிரியை அவனோடு கூட கணக்கு பார்க்கணும். நீங்கள் ஜெபத்தில் கூட சொல்லலாம். எசேக்கியா ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? உன் உயிர் போகும்போது மரணத்துக்கு ஆயத்தவன் சொல்கிறாரு. அப்போ எசேக்கியா ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்ன அப்பாவோட சொல்கிறாரு, சொல்லி காட்டுறாரு. எசேக்கியா ஜெபம் பண்ணுறாரு, உன் உயிர் போகும்போது மரணத்துக்கு ஆயத்தமாக, சொல்ல வேண்டிய ஆளுக்கெல்லாம் சொல்லிக்க, பெட்டி ஆயத்தம் பண்ணிக்க, கல்லறை தோண்டுக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தரே சொல்கிறாரு எசேக்கியாவுக்கு. அப்போ எசேக்கியா என்ன பண்ணுறாரு? ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. என்ன ஜெபம் ஏறெடுக்கிறது தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் அல்லவா என்று சொல்லி எனக்கு ஆயுஷ் நாளில் கூட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நீங்கள் நானும் ஒரு காரியத்தை சாதிக்கணும். இப்போ நீங்கள் நானும் ஜெபத்துக்கு உடனே பதில் வரணும். அப்போ பதில் வர்றதுக்கு அப்பாட ஒரு காரியத்தை செய்யணும். என்ன தெரியுமா இவர் எப்படி கேட்குறாரு தெரியுமா? ஆண்டவரே, உங்களுடைய பார்வைக்கு ஆ கர்த்தாவே, ஆ கர்த்தாவே. எல்லாம் சொல்லுங்க, ஆ கர்த்தாவே. எல்லாம் சொல்லுங்க, ஆ கர்த்தாவே. ஓ தேவனே. அப்புறம் நான் உமக்கு முன்பாக சொல்லுங்க, உண்மையும் மன உத்தமமாய் நடந்து மனதில் தேவையில்லாத தீமையான காரியத்தை கொண்டு வராம என் மனதிலே உத்தமமான காரியத்தை கொண்டு வந்து இந்த பூமியில நடந்து கொண்டேனே. உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். உங்க பார்வைக்கு, நீங்க பரலோகத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த பூமியில நான் யாருக்கும் எந்த தீமை செய்யாம எல்லாத்துக்கும் நலமானதை மட்டும்தானே செஞ்சேன். அதை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்களப்பா என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அதுக்கப்புறம் நடக்கிற காரியம் என்ன? தீர்க்க தரிசனம் போய் சொல்றாரு. எசேக்கியாவுக்கு எத்தனை வருஷம் கூட்டி கொடுக்குறாரு? 15. கர்த்தர் சொல்றாரு, நீ மரணத்துக்கு ஆயத்தமாக்கின்னு சொல்றாரு. அந்த சொன்ன கர்த்தர் இவர் சோறு பக்கம் திரும்பி அழுகிறார். அழுகும்போது என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இந்த பூமியில் நான் வாழும்போது யாருக்காவது கெடுதி பண்ணியிருக்கிறானா? யார் குடும்பத்தையாவது கெடுத்துருக்கிறானா? யார் வாழ்க்கையாவது கெடுத்துருக்கிறானா? யார் பொழப்பையாவது கை வச்சிருக்கிறேன்னா? யாருக்கு தீமை செய்யலையே. இந்த பூமியில் எல்லா குடும்பத்துக்கும் நான் நலமானதானே செஞ்சேன். 2 கல்யாணத்தை பண்ணி வச்சேனே, 3 கல்யாணத்தை பண்ணி வச்சேனே, அந்த கல்யாணத்துக்கு ஒரு 10,000 கொடுத்தேனே. இதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு தெரியுமல்லவா? இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே எனக்கு ஜீவனை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் என்ன செய்யணும்? கேட்கணும். புரிஞ்சு போச்சா? அடுத்து எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று. இப்போ பாருங்க, அடுத்த காரியம் என்ன? பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கி. சிலுவையில் நமக்கு வந்த இன்னொரு காரியம், பகையை என்ன செஞ்சிட்டாரா? அல்லேலூயா. இப்போ நீங்கள் எந்த உபதேசத்தை போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எந்த சப்ஜெக்டை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சிலுவை குறித்த உபதேசம். இப்போ இந்த உபதேசம் என்ன தெரியுமா சொல்லுது? உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுக்கு, உங்கள் கணவனுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு யாரும் பகையாளிகள் கிடையாது. ஏன்னு கேட்டால், அவர் நீ பகையில்லாமல் வாழும்படிக்கு பகையை சிலுவையிலே என் தகப்பன் கொன்று போட்டார். இப்போ ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு எதிர்ப்பு வருது, ஏதோ ஒரு சண்டை வருது, சித்தப்பேன் பெரியப்பேன் ஒரு பகை உண்டாக்குறான், வீண் பலி, ஏற்று விடு பக்கத்து விடு, ஒரு வீண் சண்டை வருது. அப்போ ஆண்டவரே நீ இப்படி செய்கிறானே ஆண்டவரைஞ்சு புலம்பாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நபருக்கும் எனக்கும் எதிராக இருக்கிற இந்த பகையை என் தகப்பன் இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால் யாரும் என்னை பகைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை எவனும் பகைக்க முடியாது. ஏன்னா பகையை சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? கொன்று போட்டுட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து உன் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் கொலோசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் உன் வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கை இருக்கா? நீ எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வியில் முடிகிறதா? அந்த தோல்வியை நீ ஜெயமாக மாற்ற முடியும். அப்பனா அந்த ஜெயமான வார்த்தை எங்கே இருக்கிறது என்று கேட்டால், இந்த கொலோசியர் 2:15 நீ சொல்லி ஜெபித்தனா உன் தோல்வியான காரியங்கள் வெற்றியான காரியங்களை மாறி முடியும். அப்படிப்பட்ட வல்லமை இந்த கொலோசியர் 2:15 இருக்க. அவன் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியேற கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறக்க பண்ணிடா. அந்த வெற்றி உங்களுக்கு இருக்கிறது, சிலுவையின் வெற்றி. இதுதாங்க சிலுவையினுடைய உபதேசம். சிலுவை மூலம் என்ன வருது? வெற்றி வருது. உங்களுக்கு சிலுவை என்ன வருது? வெற்றி. வேலை கிடைக்கல தோல்வி, வீடு வாங்க முடியல தோல்வி,
கடம்பரச நடையில் தோல்வி. அந்த தோல்வியை நீ ஜெயமாக மாற்றலாம். எப்போ? இந்த சிலுவையின் வார்த்தையை வைத்து. காரணம், நீங்கள் சொல்லணும், அவனை வெளியேறுங்க கோலமாக்கி சிலுவையில் ஆணி அடித்து அவனை ஒன்றுவளம் ஆக்கிட்டு என் கரத்தில் வெற்றியை கொடுத்துட்டாரு. அதுதான் சிலுவையின் வெற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெற முடியுமா முடியாதா? இந்த சிலுவையை பயன்படுத்துங்க. இந்த கொலைசி 2:15 பேசு. இந்த கொலைசி 2:15 பேசிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமும் தோல்வியில் முடியாது, அது ஜெயமாக முடியும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக மொத்தம் இத்தனை பாயிண்ட்டு? நான் 1 2 3 4 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன், 5 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். அடுத்து 6ஆவது பாயிண்ட் சொல்கிறேன். ரோமர் 6:6. ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இங்கே பாருங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? சிலுவை மூலமா பழைய சாபம், ஜென்ம சாபத்துடைய ஆவி, பழைய பலவீனம், பழைய போராட்டம், பழைய நெருக்கம், பழைய துக்கம், இது எல்லாத்தையும் பழைய மனுஷனை கலைத்து போட்டுட்டாரு. சிலுவையின் வெற்றி. அல்லேலூயா. சிலுவையில் என்ன கிடைச்சிருக்கு? பழைய மனிதனை கலைத்து போட்டு நீ ஒரு புதிய மனுஷியாக வாழும்படியாக உன்னை புது சிறுசியாக படைச்சிருக்கிறாரு. அந்த சிலுவை மூலமாக வந்த அந்த ஜெயம். பழைய மனுஷன் என்ன செஞ்சிடணுமா? திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய முடியாதபடி, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா என்ன அறிஞ்சிருக்கு? என்ன அறிகிற நீங்க? அவரோடு கூட என் பழைய சாபம், பழைய செய்வனக்கட்டு, பழைய துக்கம், பழைய நெருக்கம், பழைய பலவீன, பழைய போராட்டம், ஜென்மசோத்தின் ஆவி எல்லாமே இயேசு சிலுவையில் எப்போ ஆணி அடிச்சாரோ அப்பவே என் பாவங்கள், என் சாபங்கள் எல்லாம் ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. ரத்தலா மக்கத்தா சப்புரா இலிக்கரா துடா கூரா. புரியுதா? அப்போ பழைய பிரச்சனை வருது, பழைய சாபம் வருது, ஜென்மசோத்தின் ஆவி வருது, எங்கள் பரம்பரைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சொல்லக்கூடாது. பழைய மனுஷன் என்ன செஞ்சிடணும்? கலைச்சு போட்டுறணும். பழைய அப்புறம் என்ன அர்த்தம்? பழைய பேச்சை பேசக்கூடாது. பழைய துக்கத்தை, பழைய வேதனையை, பழைய சாபத்தை, பழைய கட்டு, என் குடும்பத்துக்கே சாபம் இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. நீ எப்போ சிலுவையை ஏற்றுக்கொண்டாயோ, எப்போது ரட்சிப்படைஞ்சாயோ அப்போவே சிலுவையின் வெற்றி உனக்கு வந்துவிட்டது. பழைய மனிதனை கலைத்து போட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எப்போது சிலுவையில் ஆணை அடிக்கப்பட்டாரோ அதோடு கூட உன் பழைய சாபம் அடிக்கப்பட்டு விட்டது. நீ ஒரு புது சிருஷ்டி. அதுதான் சிலுவையின் வெற்றி. ஆமென். அல்லேலூயா. கடைசியாக பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலுவை மூலமா அவர் தம்மை தாமே தாழ்த்தி மரண பரியந்தம் எப்படி இருந்தாரா? கீழ்ப்படிந்தார். அப்போ சிலுவை மூலமாக நமக்கு அநேகர் கீழ்ப்படியும்படியாக, நமக்கு அநேகர் கீழ்ப்படியும்படியாக, நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் சிலுவை மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். புரிய மொத்தம் 7 காரியம் சிலுவை மூலமாக வந்திருக்கிறது. 7 பாயிண்ட்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இதை நீங்கள் அறிக்கையிட்டு இந்த சிலுவையின் வெற்றி குறிப்பாக அறிக்கையிட வேண்டியது. கொலைசியர் அவர் சிலுவையில் ஆணி எடுத்து வெளியேறங்கம்மா எனக்கு கோலமாக்கி எனக்கு வெற்றி சிறக்க பண்ணாருங்க வசனத்தை அடிக்கடி பேசணும். அடுத்து கொலைசியர் 1:20 அடிக்கடி பேசுங்க. இதை பேசி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மள உங்கள் வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கையாக இருக்காது. சிலுவை மூலமாக உங்களுக்கு வெற்றி. ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதமானவரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயமானவரைமை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனைமை துதிக்கிறேன், விடுதலை நாயகரைமை துதிக்கிறேன். ஆண்டவரே, சிலுவையை குறித்து உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், கேட்கிற தேவ பிள்ளைகளாய் எங்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. தேவ ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. தேவ பலனாக இருக்குது. ஒவ்வொருவருக்கும் தேவ பலனை கொடுத்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.